10 ரூபாய் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இன்னும் 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. 10 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்கன்னா நீதிமன்றத்தினுடைய டைரக்ஷனில் காலிப்பாட்டல் அமல்படுத்தப்பட்டிருக்கு. கடவுளே வந்தாலும் இந்த 10 ரூபா வசூலை ஒழிக்க முடியாத பக்கம். நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ சந்திக்க இருப்பது டாஸ்மாக் ஊழியர்கள் சங்க தலைவர் திரு ஜான் அவர்களை மீண்டும் சந்திக்கிறோம். எதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தினசரி இன்னைக்கு விஜய் அரசாங்கம் ஏற்பட்ட பிறகு தினசரி எந்த பத்திரிகை திருப்பினீங்கனாலும் ஒரு 2 செய்தி 3 செய்தி, அது பெரிய செய்தி டாஸ்மாக் கடை பற்றி தான் வருது. டாஸ்மாகில் இந்த அளவுக்கு பணத்தை வருவாயை திருப்பி அரசுக்கு விட்டுட்டோன்னு அமைச்சர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தரணும்னு போராடுறாங்க. இன்னொரு பக்கம் டாஸ்மாக் தனியாருக்கு முழுக்க தாரை வார்க்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படியான செய்திகள் தினசரி போயிட்டுருக்கு. கடைசியாக அமைச்சர் சொன்ன செய்தி தான் ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, பீர் பாட்டில் பெட்டிக்கு 20 ரூபா, அதுக்கு அடுத்த ஒயின் பாட்டிலுக்கு 40 ரூபா, அப்புறம் பிராந்தி அந்த மாதிரியான சரக்குகளுக்கெல்லாம் 90 ரூபா அப்படிங்கிற மாதிரி தனி மனிதர்களுக்கு, முக்கியமாக ஆளுங்கட்சிக்கு போயிட்டு இருந்த பணம் முழுக்க முழுக்க திசை திருப்பப்பட்டு அரசாங்க கஜானாவுக்கு வருடத்திற்கு 1200 கோடி வருதுன்னு ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தார். அது அநேகமாக எல்லாருக்கும் புரிஞ்சுதான்னு தெரியல. அதையெல்லாம் புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு தான் ரொம்ப முக்கியமாக தலைவர் ஜானை வர சொல்லியிருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ இந்த டாஸ்மாகில் டெய்லி செய்தி வர்ற அளவுக்கு என்னதான் நடந்துட்டு இருக்குது? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, எலெக்ஷன் முடிஞ்சு புதிதாக ஆட்சி அமைச்சவங்க பின்னரும் சரி, லைம்லைட்டில் டாஸ்மாக் தான் இன்றைக்கி பேசு பொருளாக இருந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, புதிய அரசு வந்ததுக்கு பிறகு ஏற்கனவே பிரச்சாரத்தில் மாண்பு முதல்வர் அவர்கள் பாட்டலுக்கு 10 ரூபா அப்படிங்கிறது பாட்டு பாடிய பாடினார். அது பொலிட்டிசைஸ் ஆயிடுச்சு. ஆமாம். அந்த கடைகள் இருக்கக்கூடிய அந்த ஊழியருக்கான சம்பளம் பற்றாக்குறை, அந்த செலவுகள் இதெல்லாம் ஈடுபட்டுவதற்கு ஒரு சிறிய அளவில் ஒரு எம்ஆர்பி விதிமீறல் என்பது இருந்தது. அந்த கரூரில் நடந்த பிரச்சாரத்திற்கு முன்னதாகவே இருந்தது. ஆனால் கரூரில் எப்போ விஜய் பாடினாரோ அதுக்கு பிறகு இது அரசியலாக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சு. ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு முதல்ல தான் பழைய ஆட்சியாளர்களுக்கு போகுதுன்னு சொல்லி நீங்கள்லாம் பாட்டு பாடினீங்க. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த 10 ரூபா திரும்ப தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ யாருக்கு போகுது அப்படின்னு பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ரீல்ஸ் எடுத்து போட ஆரம்பிச்சாங்க. கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே ஒரு கடையில் வேலை செய்யக்கூடிய டார்கெட்டடாக வச்சு இதை அவங்க அரசியல் லாபத்துக்கு பண்ணாங்களா, இல்லை இது இப்படி நடக்குதுங்கிறத ஒழுங்குபடுத்துங்கிற நோக்கத்தில் பண்ணாங்க. ஆமாம், தெரியாது. இது அதற்கு பிறகு பேசு பொருளானதுக்கு பிறகு அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டிய நெருக்கடிக்கு வந்துருச்சு. குறிப்பாக தேவைக்க அரசு இதை நோக்கி இதை ஒழுங்குபடுத்தணும், இதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளப்பட்டுருச்சு அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா, டாஸ்மாகில் ஒரு 11 மது, அதாவது லிக்கர்களை, அதாவது ஹாட்னு சொல்லுவாங்கல்ல, மது வகைகளை விற்பதற்காக ஒரு 11 கம்பெனிகள் டாஸ்மாக்கு சப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 8 பீர் கம்பெனிகள் டாஸ்மாக் சப்ளை பண்ணுறாங்க. ஒரு ஒயின் ஃபேக்ட்ரி டாஸ்மாக் நிறுவனத்துக்கு சப்ளை பண்ணுறாங்க. இது என்ன, ஒயின் தனி, பீர் தனி, பிராண்டி தனி அப்படியா? ஆமாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விஸ்கி, என்னென்ன மது வகைகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னா, விஸ்கி, பிராண்டி, ரம்மு, ஜின்னு, ஒயின், பீரு, தக்கீலா. என்ன தக்கீலா? சக்கீலா மாதிரி இருக்கு. எங்களுக்கு நடி சக்கீலாவை தான் தெரியும். தக்கீலா எப்படி விஸ்கி, பிராண்டி, ரம்மு, பீரு இது மாதிரி அது ஒரு வெரைட்டி தக்கீலா. அது என்ன உலகளாவிய? ஆமாம், அது வேர்ல்டு வைடான இது. உங்களுக்கு ரஷ்யாவிலலாம் அதிகமாக இருக்குது. சரி. இது ஒரு ஒட்கா வகையான சரக்கு. அது ஒட்கா மாதிரி இருக்கும். இதில் எதுலாம் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி லெமனு, ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, இப்படி ஒட்காவில் இப்படி வெரைட்டியாக என்ன ஃப்ளேவர் ஆட் பண்ணுறாங்களோ ஒன்று தான். மாவு ஒன்று தான். அதில் மேலே தூவக்கூடிய ஐட்டங்கள் தான் வேறு. எப்படி காளான் தோசை, பூண்டு தோசை அப்படின்லாம் சொல்கிறோமோ, வெங்காய தோசை சொல்கிறோமோ, அது மாதிரி மாவு ஒன்று தான். அதில் ஆட் பண்ணக்கூடிய ஃப்ளேவரை ஒட்டி சரக்கு வகைகள் டிஃப்ரெண்ட்டாக மாறும். சரி, இப்போ எங்களுக்கு இதில் என்னென்னா, இந்த 20 ரூபா பெட்டிக்கு, 40 ரூபா பெட்டிக்கு, 90 ரூபா பெட்டிக்குன்னொன்னே ஒரு பெரிய கன்ஃபியூஸ் வந்துச்சு. இது என்னடா, இது யாருக்கு போகிறது பணம், எப்படி கட்சிக்கு
போச்சு அப்படின்னலாம். இப்போ எந்த மாதிரி வந்து இந்த கம்பெனிஸிலிருந்து டாஸ்மாக் இந்த சரக்கு வாங்குது, அந்த டாஸ்மாக் எந்த மாதிரி உங்கள் விற்பனையாளர்களுக்கு சப்ளை பண்ணுது, இதுக்குள்ளே நடக்கிற அந்த பிஸ்னஸ் எந்த மாதிரி ஆரம்பத்திலேருந்து உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை, அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக விற்பனை இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் என்பது அந்த பொருளை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக, விற்பனையை அதிகப்படுத்துவதற்காக அதனுடைய ஏஜென்சிகளுக்கு இல்லைன்னா ஏஜெண்டாக எடுத்து செயல்படுவர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்களில் இன்சென்டிவாக கொடுப்பாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் டாஸ்மாகில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு சிறிய அளவில் சொற்ப தொகையாக ஒரு பாட்டலுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. என்னென்னா ஒரு டிஃபன் பாக்ஸு, இல்லைன்னா வந்துட்டு ஒரு பேங்க் போகிறதுக்கான பை, இந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுத்தாங்க. அந்த கம்பெனி வந்து டாஸ்மாகில் விற்பனையாளர்களுக்கு ஆமாம், ஒரு சேல்ஸை ப்ரொமோட் பண்ணுவதற்காக ஒரு சிறிய லெவலில் காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுத்தது தாங்க. ஒரு இடத்துல எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒரு துணி கடையில் இருந்தாலும், ஒரு தங்க நகை கடையில் இருந்தாலும், ஒரு பொருள் நல்லா விற்கிறதுக்காக அவங்களுக்கு இன்சென்டிவ் மாதிரி ஏதாவது ஒன்று முதலாளி கொடுப்பாங்க, அதே வேறு கம்பெனியிலேருந்து கொடுப்பாங்க. அதே சிஸ்டம் தான் இங்கேயும் ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தது. ஒரு கட்டத்தில் காம்ப்ளிமெண்ட்டை நிறுத்திட்டு அதை வந்துட்டு பணமாக தொகையாக கொடுக்க ஆரம்பித்தாங்க சிறிய லெவலில். பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விற்பனையாளருக்கும் 200, 300, 500 இப்படி சின்ன தொகையாக இப்படி ஆரம்ப காலகட்டம் சரக்கு விற்று கொடுங்கிற மாதிரி. ஆமாம், எங்கள் சரக்கு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி கொடுங்க, விற்று கொடுங்க அப்படின்னு அவங்களே லைனில் வந்து நிற்பாங்க. யார்? கம்பெனியோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஆட்களே கடையில் வந்து கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி அவங்க பொருட்களை விற்பாங்க. அப்படி விற்கிறது அடிப்படையில் எத்தனை பெட்டி போகுது, அதுக்கு தகுந்த மாதிரியான பணத்துக்கு தகுந்த மாதிரி பெட்டியோட அந்த டேர்னர் தகுந்தது மாதிரி கடையினுடைய விற்பனையாளருக்கு மேற்பார்வையாளருக்குலாம் ஆரம்ப காலகட்டங்களில் கொடுத்தது உண்டு. ஒரு கட்டத்தில் நிர்வாகம் என்ன பண்ணுச்சுன்னா, டாஸ்மாக் நிர்வாகம், ஆமாம், நீ எதுக்கு போய் அங்கேயெல்லாம் நீ கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ எல்லாத்தையும் உன் பொருளை விற்க வேண்டியது எங்களுடைய வேலை, எங்கள் நிறுவனம், எங்கள் கம்பெனி வேலை, எங்கள் நிறுவனத்தோட வேலை, நீ எல்லாம் எங்களை வந்து பாரு அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் டேப் போட்டு சென்ட்ரைஸ் பண்ணி அங்கே கொண்டு போயிட்டாங்க. ஓஹோ. அதற்கு பிறகு கடையில் இருக்கக்கூடிய சேல்ஸ்மேனுக்கோ சூப்பர்வைசருக்கோ எதுவுமே அந்த ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே வரவே மாட்டார். வருவார், வந்து பார்ப்பார், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு போவார். இந்த பேக்கேஜுக்கெல்லாம் எதுவுமே வராதுங்க. ஓஹோ. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணி கம்பெனி எல்லாமே நீ எங்களை வந்து பாருன்னு சொல்லி அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்க எல்லாமே. இப்போ அது மாவட்டந்தோறும் இருக்கிற டாஸ்மாக் அதிகாரி பார்த்துக்குவாரா, இல்லை டோட்டலாக தமிழ்நாடே பார்த்துக்குமா? அங்கங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்த்தாலும் ஊழியர்களுக்கு இது போய் சேராமல் தடுக்கப்பட்டுருச்சு. சரி. மேலே தலைமையில் இருக்கக்கூடிய பெரிய பிக்சார்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பெனிகள்லாம் சேர்ந்து அவங்கள போய் பார்ப்பது, அவங்க பொருளை ப்ரொமோட் பண்ணுவது, இப்படியான ஏற்பாடுகளை போயிட்டாங்க. அப்படி சொல்கிறது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் சொல்கிறது பீருக்கு வந்துட்டு 40 ரூபா, சரி, ஒயினுக்கு 20, லிக்கருக்கு 90 இப்படிங்கிறது சொல்கிறதுங்கிறது அப்படித்தான் வந்துட்டு இப்போ கட்சிகளுக்கான ஒரு இது வந்து எத்தனை பெட்டி போயிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்களா? ஆமாம், மாதத்துக்கு என்ன டேர்ன் ஓவர் போகுதுன்னா வந்துட்டு இங்கே புள்ளிவிவரம் வந்து டேட்டாஸ் இருக்குது. அது எந்தெந்த கம்பெனிக்கு எவ்வளோங்கிற டேட்டாஸ் இருக்குது. இதில் வந்துட்டு மந்திரி வந்துட்டு சொல்கிற தொகை உண்மையாக பொய்யானுங்கிற எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் இப்படியான ஒரு ஏற்பாடு என்பது இருப்பது உண்மைதான், நிதர்சனம். ஓஹோ. இப்போ இது வந்து கட்சிக்கு போதா அல்லது அரசுக்கு போதா, இல்லை கட்சிக்கு தலைவருடைய வீட்டுக்கு போச்சா? இது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. பார்ட்டி ஃபண்டுங்கிற பேரில் போயிட்டு இருக்கு. பார்ட்டி ஃபண்டு வந்து அது யார் ஆளுங்கட்சி அமைச்சராகவும் இருக்கலாம், எம்எல்ஏவும் இருக்கலாம், முதலாளி தலைவராகவும் இருக்கலாம், யாரு பார்ட்டி ஃபண்டுனா கட்சியாகவும் இருக்கலாம். ஆமாம், பார்ட்டி ஃபண்டுங்கிறது அந்த பேரில் வசூலிக்கப்படுறது. அது அமைச்சருக்கோ இல்லை அந்த கட்சிக்கோ இல்லை கட்சியுடைய தலைமைக்கோ எப்படி போகும் தெரியாது. அந்த பார்ட்டி ஃபண்டில் வேணால் பர்சன்டேஜ் வேணால் ஏதாவது இருக்கலாம். சரி. இப்போ என்னென்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, அதில் ஆவின் நெய் வருது, ஐயப்பா நெய் வருது, லக்ஸ் சோப் வருது, லிரில் சோப் வருது. என்னோட சோப் அதிகமாக ப்ரமோட் பண்ணி கொடுன்னு அங்கே இருக்கிற சேல்ஸ் கேர்ளுக்கோ சேல்ஸ் பாய்க்கோ கொண்டு வந்து ஒரு இதை கொடுத்து இவங்க நல்லா போனால் கொடுப்பாங்க. இப்போது அதே மாதிரி தான் டாஸ்மாக்குள்ளேயுமே உங்கள் கடைகளுக்குள்ளேயும் பல்வேறு கம்பெனிஸோட சரக்கு இருக்குது, அதை ப்ரமோட் பண்ணணும்னு தான் இந்த ஏற்பாடு நடந்ததா? ஆமாம், அவங்க இப்போ கோடிக்கணக்கில் போட்டு ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறாங்க.
அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு லிக்கர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான ஏராளமான லாபி இருக்குது. லாபி இருக்குன்னா உங்களுக்கு ஸ்பிரிட் அலோகேஷனில் இருந்து, பாட்டில் லேபிளிங்கில் இருந்து, உங்களுக்கு வந்துட்டு டெலிவரியிலேருந்து கடைக்கு வந்ததுலேருந்து, கடைக்கு போகிறதுக்கான அந்த பில்லிங். இப்போ என் கடைக்கு நான் ஒரு கடையில் வேலை செய்கிறேன், என் கடைக்கு என்ன வேணும்னு நாங்கள் போய் என்னென்ன முடிவு கொடுத்தோம்னா நான் கொடுக்குறதுல பாதி வரும். ஓஹோ. நான் கொடுக்காமலே இருப்பேன், அது பாதி வரும். நான் கொடுக்குறது கடையில் விற்பனைக்கு என்ன விற்பனை ஆகுதோ, கஸ்டமர் என்ன லைக் பண்ணுறாங்களோ அதை கொடுப்பேன். சரி. அவங்க அனுப்புறது இதில் பாதி அதில் பாதி அப்படி வந்துடும். சரி. வாடிக்கையாளர் விரும்புறதுல பாதி இருக்கும். ஆனால் பெரும்பாலும் நாங்கள் குறிக்காத சரக்கு தான் கடையில் வந்து. இப்போ வாடிக்கையாளர் விரும்புறது அட் ப்ரெசண்ட் எது விரும்புகிறாங்க, எது விரும்புறதில்ல ஆனால் திணிக்கப்படுதுங்கிறீங்களா? அது எது இல்லை வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் ரம் செக்மெண்ட்டு, அதே மாதிரி பிராண்டி செக்மெண்ட்டு இதுதான் அதிகமாக சேல்ஸ் ஆகும். ஆமாம். இப்போ நம்ம அதில் வெவ்வேறு கம்பெனி நம்ம மதுக்கடைகளை பொதுவாக என்ன பேரில் வச்சு சொல்கிறோம், பிராண்டி கடை தானே சொல்கிறோம். ஆமாம். இந்த பிராண்டி செக்மெண்ட் தான் அதிகமாக சேல்ஸ் ஆகும். அதனால தான் அதுக்கு பிராண்டி ஜானும் தயாரிக்கலாம், வேலாயுதம் தயாரிக்கலாம், அப்படி வெவ்வேறு கம்பெனி இருக்குது. எந்த இது இருந்தாலும் வாடிக்கையாளர்கள் அதிகம் விரும்புறது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோலில் இருக்கக்கூடிய என்சி, ஹனிபி, விஎஸ்ஓபி இந்த மாதிரி ஐட்டங்கள் தான். சரி. கடந்த காலங்களையும் சரி இப்போதும் சரி அதுதான் நல்லா, அதற்கு உரிய மார்க்கெட்டு எப்போதுமே இருந்துட்டு இருக்கு. நீங்கள் கொண்டாந்து எம்சிஐவும் மற்ற ஐட்டங்களையும் வச்சிங்கன்னா, நான் பிராண்டு சொல்கிறது கூட சரியாக இருக்குமா எனக்கு தெரியல. இந்த பிராண்ட் இது எப்போதுமே எவர் கிரீன் பிராண்ட். இது எம்சி, ஹனிபி எல்லாமே, எம்சி வெசிப் எல்லாமே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரம் ஐட்டத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக டெவலப் ஆனதில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரம் இருந்தால் மீடியம் செக்மெண்ட்டு, லோ செக்மெண்ட் எல்லாமே அடிவிட்டு போகும். ஓஹோ. அந்த அளவுக்கு டைமண்ட் அதில் என்ன கிராக்கி, டைமண்ட் ரம்முக்கு பயங்கர கிராக்கி, வந்தவொடனே விற்று தந்து போகும். ஓஹோ. அது நீங்கள் இப்போ 5 பெட்டி இருந்தாலும் காலி ஆயிரும், 10 பெட்டி இருந்தாலும் காலி. ஆமாம், அந்த அளவுக்கு அதுக்கான டிமாண்ட் இருக்குது அதில். அதுதான். ஆனால் அது நீங்கள் கேட்டிங்கன்னா 100 கேட்டால் 50 தான் வருமா? அது எப்படி? அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா FL2க்கு எல்லாமே அவங்க அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு மணமகிழ் மன்றங்களுக்கு வாடிக்கையாளர் விரும்பக்கூடிய சரக்கு எல்லாமே அங்கே போயிடுது. அவங்க அங்கே போனது போக மிச்சம் இருந்தால் தான் எங்களுக்கு விற்காத சரக்கு வந்துடுது. விற்காத சரக்கு, வாடிக்கை விரும்பாத சரக்கு. இதுவே ஒரு பாரபட்சமான அணுகுமுறை தான். நாங்கள் இதை பல தடவை வந்துட்டு அதிகாரியுடைய கவனத்திற்கு, டாஸ்மாக் நிர்வாகத்தை அரசுடைய கவனத்தில் கொண்டு போயிட்டோம். சரி. அவங்க என்ன நிர்வாகத்தில் வந்து சொல்கிறாங்கன்னா அவங்க பணம் கொடுத்து எடுக்கிறாங்க அப்படின்னு. நம்ம பணம் கொடுக்காம எடுக்கிறோம், நாங்கள் விற்று பணத்தை கட்டுறோம். இருக்கட்டும், இது கவர்மெண்ட். அவங்க ஆமாம், அவங்க பணத்தை கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு. கேரண்டி பணம். ஆமாம், அதனால நம்ம விற்று கட்டுறோம். எத்தனை கோடியாக இருந்தாலும் ஸ்டாக் கடையில் இருந்துச்சுன்னா யாரும் தூக்கிட்டு போயிட முடியாது. அந்த கடையினுடைய ஊழியர்கள் தான் பொறுப்பு. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேஷ் அண்ட் கேரி. அது ஆமாம், கேஷ் அண்ட் கேரி கிடையாது. என்னதான் இருந்தாலும் வியாபாரத்தில் அந்த எத்திக்ஸ் பார்க்கக்கூடாது. நீங்கள் சரிசமாக பார்க்கணும்ல. இல்லை, முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அரசு கொடுக்கணும். தனக்கு போக தானே தானா. ஆமாம். இதில் என்னன்னா தூக்கி அடுத்த வீட்டுக்கு தானத்தை கொடுத்துட்டு நம்ம கடையை வந்து பட்டினியாக போடுறது எப்படி சரியாக இருக்கும்? சரி. இதை நாங்கள் அரசுடைய கொண்டு போகிறோம். இதை இந்த புதிய அரசாவது சரி செய்யணும். நீங்கள் அவங்களுக்கு அவங்க தொழிலாக இதை வந்துட்டாங்க, பணத்தை கட்டுறாங்க, நிறையா செலவு பண்ணி கடைகள்லாம் கட்டமைச்சிருக்காங்க. அவங்க தொழிலும் கிடக்கூடாது, அதெல்லாம் சரிதான். ஆனால் தனக்கு போக தானே தானா. டாஸ்மாக் கடைகளுக்கு வாடிக்கையாளர் விரும்பக்கூடிய சரக்குகளை இப்போ என்னென்னா இப்போ கொடுத்தா தானே இதை வந்துட்டு இந்த அரசுடைய பேரை காப்பாற்ற முடியும். வரக்கூடிய வாடிக்கையாளர் என்னையா FL2 கிடைக்குது, FL2 எல்லா சரக்கும் கிடைக்குது, இங்கே வந்தால் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நீங்கள் எல்லாமே எல்லாம் பிளாக்ல வித்துறீங்க. ஊழியர்களை டாஸ்மாக் நிர்வாகத்தை கேள்வி கேட்கக்கூடிய டாஸ்மாக் இருக்குது, இல்லாட்டா அரசுக்கு அவப்பேர் ஏற்படுத்தக்கூடிய அளவில் தான் கடந்த காலங்களில் இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ வரக்கூடிய இந்த அரசு இதெல்லாம் மாற்றி அமைக்கணுங்கிறத. சரி, இப்போ இந்த 1 மாதத்துலையாவது இந்த தப்பு சரி பண்ணப்பட்டிருக்கா இல்லையா? ஏன்னா விஜய் அரசு வந்த பிறகு இல்லை, உங்களுக்கு கடந்த 23 வருஷத்தில் ஒரு 40 நாள் தான் நம்ம ஆகுது. 40 நாளில் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் தலைகீழாகலாம் புரட்டி போட்ட முடியாது. ஏங்க, ஒரு நாள் முதல்வர் அவ்வளோ பண்ணார். சினிமாவில் பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக பண்ணணும்ல. இது வந்துட்டு பணத்தோட தொடர்புடையது, மக்களுடைய வாழ்வியல் கலாச்சாரத்தோட நேரடியான தொடர்புடையது. ஒரே நாளையெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் அதற்கான நடவடிக்கைகளை செஞ்சுட்டு அரசு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த துறையினுடைய இப்போ இதுவரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாஸ்மாக் வச்சுருக்கக்கூடியவர் 4-5 துறையில் வச்சுருப்பார். மின்சாரத்தை வச்சிருப்பாரு, பொதுப்பணித்துறை வச்சிருப்பாரு, 4 துறை வச்சிருப்பாங்க. இப்போ டாஸ்மாக் நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக நாங்கள் வைத்த கோரிக்கை தான். டாஸ்மாக் நிறுவனத்திற்கு என்று தனியான ஒரு அமைச்சரை நியமிக்கணும்னு கலைஞர் கருணாநிதி அமைச்சராக முதல்வராக இருக்கும்போதே நாங்கள் அந்த கோரிக்கை வச்சுருக்கோம். இப்போ இந்த அரசு இதுக்குன்னு தனியாக ஒரு அமைச்சரை போட்டதுக்கு பிறகு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் போய் ஆய்வு பண்ணுறாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு போகிறாரு, அலுவலகத்தில் போய் ஆய்வு பண்ணுறாரு, பரபரப்பாகவே இருக்கார். அந்த வகையில் எங்களுடைய நிறை குறைகளை எல்லாத்தையுமே
இந்த வந்த 40 நாளில் ஃபுல்லாக நான் ஒரு டாஸ்மாக் எம்ப்ளாயோடு அவ்வளோ ஸ்டடி பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் நம்ம மந்திரி வந்துட்டு முழு வீச்சில் இந்த துறையை கவனம் செலுத்தி என்ன இதில் நிறைய நீங்கள் இப்போ சமீபத்தில் போய் பார்த்தீங்களா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னாங்க? எங்கள் அனுபவப்பட்டவராக தெரிகிறாரா? ஆமாம் நாங்கள் வந்துட்டு இப்போ அவரை வீட்டுக்கு கோவை மாவட்டத்திற்கு வந்த டயத்தில் நமது மாவட்ட அமைச்சருங்கிற முறையில் பொறுப்பு நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவங்கிற முறையில் அவரை எங்கள் அதிகாரி மூலமாக சந்திப்பதற்கு நேரம் கேட்டு போய் சந்தித்தோம். நாங்கள் போன நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கத்திற்கு 20ங்கிற முறையில் தான் வர சொல்லியிருந்தார். அங்கே போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே ஆள் அவங்களுடைய அனுதாபிகள் கட்சிக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. அதனால் எங்களை தனிப்பட்ட முறையில் எங்களுடைய குறைகளை அவர்கிட்ட விரிவாக பேச முடியலை. எங்கள் டாஸ்மாக் ஊழியர் சம்மேளனம் சார்பில் அவரை சந்திப்பதற்கு தொடர்ச்சியாக நாங்கள் நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவருக்கு இருக்கக்கூடிய வேலைப்பொழுவில் கொடுக்க முடியல. ஆனால் வரக்கூடிய திங்களோ செவ்வாயோ புதன்லையோ அவர் சந்திப்பதாக சொல்லியிருக்காரு. இந்த தேதிக்குள்ளே நாங்கள் அவரை சந்திச்சிடும். வர திங்கள் செவ்வாய் புதனுக்குள்ள ஒரு தேதியை கொடுத்தாங்கன்னா டாஸ்மாக் ஊழியருடைய பிரச்சனையை அவர்கிட்ட இன்னும் முழுசாக கொண்டு போக முடியும். எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைங்கிறதை அவரும் சொல்லுவார், நாங்களும் புரிஞ்சுக்கிறோம். எது இருந்தாலும் 23 ஆண்டுகளாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் என்பது வேணும். அரசு ஊழியர்களான சம்பளம் என்பதை கொடுத்துட்டாச்சுன்னா இந்த துறையில் இருக்கக்கூடிய எல்லா முறைகேடுகளையும் தவறுகளையும் வெட்டி ஒட்டி சுருக்க முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வை. அதை நோக்கி அமைச்சர் வந்துட்டு சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்தமாக இது எதுக்கு FL2 கடைகளை கொடுத்துக்கிட்டு இப்படி 717 கடை மூடிட்டு டோட்டலாகவே மூடிட்டு எங்களை வேறு வேலைக்கு மாற்றி விடு, டாஸ்மாக் கடையெல்லாம் நீ ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருங்கிற மாதிரி டாஸ்மாக் ஊழியர்கள் பேசுகிற மாதிரி கூட செய்தி வந்தது. இல்லை, அது ஒரு சில பேர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றாமையில் இல்லை உணர்ச்சி போக்கில் அப்படி சொல்லலாம். நாங்கள் அதை எப்படி பார்க்குறோம்னா மது என்பது இன்றைக்கி உலகம் முழுவதும் உலகமயம், தாராளமயம், தனியார் மயம், நவீனமயம்லாம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் டூரிசத்தோடு தொடர்பு உடையதாக மாறிடுச்சு. அப்போ இன்றைக்கி பூர்ண மதுவிலக்கு என்பதெல்லாம் சாத்தியம் என்பது இல்லை. அப்போ பூர்ண மதுவிலக்கு என்பது உலகம் முழுவதும் தோற்றுப்போன கோஷம். தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் மது என்பது விற்பனையில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் இதை பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்துறது சாத்தியம் இல்லை. ஏற்கனவே கலைஞர் சொன்னது தான், எரியிற தீக்கில் கற்பூரமாக எத்தனை நாளைக்கு எரியாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ இது பூர்ண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை. நான் கேட்குறது நியாயம் இருக்குது. எங்களை வந்துட்டு வேறு துறைகளுக்கு வேணால் மாற்று அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் 23 ஆண்டுகளாக வேலை செய்த எந்த தொழிலாளி பல்வேறு கேட்டகரியில் இருக்கான். 8வது முடித்தவங்க இருக்கான், 8வது முடித்த உதவியாளர்கள், 10, 12வது முடித்த விற்பனையாளர்கள், டிகிரி முடித்த மேற்பார்வையாளர் இருக்காங்க. இவங்க என்னென்ன டிகிரி, என்னென்ன வேலைக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு வரையறையெல்லாம் செய்யாமல் எடுத்தவுடனே நாளைக்கே மூடிட்டு நாளானைக்கே மாற்று அரசு வேலை என்பதெல்லாம் ரொம்ப சாத்தியம்தான். ஆனால் ரொம்ப உடனடியாக பண்ண முடியாதுங்க. ஒரு அரசு நினைத்தால் நீண்ட கால போக்கில் ஒரு 6 மாத கால டயத்தில் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அப்படிலாம் பண்ணலாம். ஆனால் பூர்ண மதுவிலக்கு என்பது சாத்தியமில்லை. இதை கேரளா போன்று ஒரு நேர கட்டுப்பாட்டுகளில் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். அதே மாதிரி மதுக்கூடங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 15க்கு 15 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள தான் மதுக்கூடம் என்பது நடத்தணும். அந்த மதுக்கூடத்தில் வேலை செய்யங்களுக்கு இது வரைக்கும் ஒரு நியாயமான குறைந்தபட்ச சம்பளம் என்பது அங்கே தீர்மானிக்கப்படலை. அந்த மதுக்கூடம் நடத்துவர் விரும்புகிறாருன்னா 100க்கு 10 ரூபாயோ 15 ரூபாயோ 20 ரூபாயோ கமிஷனாக கொடுப்பாரு. அந்த கமிஷனை வாங்கிட்டு தான் அவங்க வந்துட்டு வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஆனால் அவங்களுக்கு ஒரு வேலைக்கு என்று குறைந்தபட்ச சம்பளம் என்பது இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வருது, ஹோட்டலுக்குலாம் வருது. அப்போ ஒரு ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு குறைந்தபட்ச ஊதியம் என்பது இன்றைக்கி 750 ரூபாயாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் அந்த ஊதியத்தை அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி மது வகைகளை மதுக்கூடங்களில் வேலை செய்யக்கூடிய அந்த மதுக்கூட பணியாளர்கள் கையாளக்கூடாது அப்படிங்கிற விதிமுறையே இருக்குங்க. அப்போ கடைகளில் வந்து வாடிக்கையாளர்களுக்கு வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு நாளைக்கு ஒரு சப்ளையர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-150 கவுண்டர் வாங்கிடுவார். இப்படி வாங்கினாருன்னா அது பிளாக்குக்கு போகும். ஓஹோ, ஒரே ஒரு ஆள் வாங்கிடுவார். ஒரு ஆளே 150 கவுண்டர் வாங்க முடியும். அப்போ ஒரு கஸ்டமருக்கு லைசன்சிங் முறை கொண்டு வரணும். லைசன்சிங் முறையை அது அரசு அதை முடிவு செய்யணும். அதை ஒரு ஆள் ஆதார் கார்டுனா 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாங்கிற அளவு ஒரு யூனிட் கொடுக்கலாம். ஒரு யூனிட் என்பது கையில் 2 கையிலையும் ஒரு 2 ஃபுல் பிடிக்கலாங்க. அப்படின்னா ஒரு 6-8 குவார்ட்ரு
இதுதான் ஒரு யூனிட் என்பது. அந்த யூனிட்டை ஒரு ஆள் கொடுக்கலாங்க. ஆனால் ஒரு சப்ளையர் நினச்சாருன்னா ஒரு ஆட்டோவிலேயே ஏற்றிட்டு போயிடும். ஆட்டோ ஒரு காலையில் 10-12 மணிக்கு ஆரம்பித்து விடிய வரைக்கும் சப்ளை பண்ணிகிட்டே இருக்கிற 5 வாங்கலாம், 10 வாங்கலாம், கொண்டு போய் பிளாக்ல விற்பதற்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செய்ய முடியும். தொழிலாட்டு இருக்குது. வந்து நாங்கள் சப்ளை பண்ணியே பொழைச்சிக்கலாமாட்டிருக்கு. ஆனால் அவங்க படுற பாடெல்லாம் நீங்கள் போட மாட்டேங்க. ஒரு நாள் கூட நீங்கள் நிற்க முடியாது. அப்படி என்ன பாட்டு போடுறாங்க? வாந்தி எடுத்தால் அல்லலாம். ஓஹோ. சாப்பிட்டுக்கிட்டு உங்ககிட்ட வாங்கி அங்கே உட்காந்து பாரில் கொண்டு போய் கொடுக்குறதா சப்ளையர் வேலையப்போ? இந்த பாட்டில் வாங்கி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு உடச்சி கூல்ட்ரிங்க்ஸ் என்ன கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், மிக்ஸ் பண்ணி கொடுத்து என்ன கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், தண்ணி வேணுமா, கூலிங் ஹாட்டாக மிக்சிங்கில் என்ன வேணும், சைடிஷ் என்ன வேணும். இதில் என்னென்னா இந்த கஸ்டமருக்கு எல்லாம் நல்லபடியாக சப்ளை பண்ணிகிட்டு இருப்பான். சார் ரையின்னு ஒருத்தர் மாப்பிள்ளை போய் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வரணுமா, சிகரெட் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இந்த கூட்டமே எஸ் ஆயிரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 ரூபா பில்லு அன்றைக்கி நமக்கு படுத்துரும். இப்படிப்பட்ட பெரிய சிரமத்திலையும் இருக்கக்கூடிய மதுக்கூட பணியாளர்களுக்கு இப்படியெல்லாம் இருக்குது. எங்களுக்கு தான் சிரமம் இருக்குல்ல, எங்களோடு இது கூட இருக்கக்கூடிய தொட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது. ஆமாம். இதில் வெளியிலேருந்து பார்ப்பதற்கு இது வந்துட்டு பெரிய பிரம்மாண்டமாக தெரியும், இல்லை வித்தியாசமாக தெரியும். ஆனால் உள்ளே போய் ட்ராவல் பண்ணி பார்த்தா தான் அதுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள், சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள் எல்லாமே உள்ளலாம். சார் எனக்கு இதில் என்னென்னா ஒரு சும்மா இன்சென்டிவ் அல்லது ப்ரமோஷனுக்காக கொடுத்த தொகையை 1200 கோடின்னு அமைச்சர் சொல்கிறார். அதுவே அரசுக்கு திருப்பி விட்டு அது அரசுக்கு திருப்பி எப்படி வரும், எந்த மாதிரி பில்லில் வரும்னாலாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. இருந்தாலும் அது நடைமுறையில் பார்த்துக்குவோம். ஆனால் ஒரு கம்பெனி வந்து ஒரு பிராந்தி ஒரு கம்பெனி அந்த பிராண்டி தயாரிக்குதுன்னா அதோடைய உற்பத்தி செலவு எவ்வளோ இருக்குது, அந்த உற்பத்தி செலவுலேருந்து உங்களுக்கு வரும்போது எவ்வளோக்கு வருது, அந்த வரும்போது அதில் அரசுக்கு வந்து அதில் என்ன ஜிஎஸ்டி மாதிரி இருக்குதா, இல்லை ஒரு பொருள் வாங்கினோம்னா இந்த சட்டை வாங்குறோம்னா 100 ரூபாய்னா 70 ரூபா வந்து கம்பெனியும் 30 ரூபா கமிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தன்மை இது ஏதாவது இருக்கா? இன்னும் சொல்ல போனால் லோடு ஏற்றணும்னா அந்த லோடில் வந்து கிளாஸிக்கு வந்து டிரைவர் ஒரு கமிஷன் கொடுப்பார், அன்லோடுக்கு டிரைவர் ஒரு கமிஷன் கொடுப்பார். இது பொதுவாக எல்லா துறையிலையும் இருக்கிறது. இந்த கமிஷனை கூட ஒருவேளை அரசியல்வாதிக்கு வாங்கி வாயில் போட்டுக்கிறாங்களா? இது ஒரு பெரிய குழப்பமான ஒரு பெரிய மெகா சூழலாக இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே அதுக்குள்ள இருக்குங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாம் இப்போ இந்த கம்பெனியில் வந்து எவ்வளவு ஒரு பிராண்டை மட்டும் ஒரு பிராண்டை சொல்ல வேண்டாம், ஒரு பிராண்டினா ஒரு பாட்டில் 108 ரூபான்னு வச்சுங்க. இப்போ உங்களுக்கு அது எவ்வளோ உற்பத்தி செலவாக இருக்கும்? இல்லை கொஞ்சம் தெளிவாக அப்படி சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ மது வகைகள் வந்துட்டு சாதாரண ரகம், அதாவது நடுத்தர ரகம், உயர்ந்த ரகம், மிக உயர்ந்த ரகம், அப்புறம் அவனு சூப்பர் டிலக்ஸு இப்படிலாம் இருக்குது, அல்ட்ராவெலாம் இருக்குங்க. பெரிய பெரிய லெவலில் இப்போ 3 வச்சுக்கிறோமே. சாதாரண ரகம் ஒரு பாட்டினுடைய உற்பத்தி விலை, அடக்க விலை, அட்டைப்பெட்டி, லேபிள் இது எல்லாம் சேர்ந்தா அதிகபட்சமாக 12 ரூபாய்க்கு தாண்டாதுங்க ஒரு பெட்டியில். ஆமாங்க. ஒரு பாட்டிலுக்கு 12 ரூபாய் 15 ரூபாய் தாண்டாது. அதே இது நீங்கள் நடுத்தர வர்க்கம் போனீங்கன்னா 20 ரூபாயை தாண்டாது. சரி, 18லேருந்து 20 ரூபா. ஆமாம். பிரீமியர் ரேஞ்சு உயர்ந்த ரகத்துக்கு போட்டிங்கன்னா 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் தாண்டாது. இவ்வளோதான் அதோட ஒரு பாட்டலோட ரேட்டுங்க. அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வரைக்கும், ஸ்டிக்கர் ஓட்டுறது எல்லாமே இதுதான். இதை தாண்டாதுங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெட்ரோலும் இந்தியாவில் பெட்ரோலும் மது வகைகளும் தான் ஜிஎஸ்டிக்கில் இல்லை, மற்ற எல்லாமே ஜிஎஸ்டிக்கில் இருக்குது. ஓஹோ. இப்போ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸும் வேல்யூ டேக்ஸும் மதிப்பு கூட்டு வரி, இது ரெண்டும் தான் மதுவில் இருக்கிறது. ஆமாம், மதுவில் அது எத்தனை % வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 15 ரூபா பாட்டில் நாங்கள் 140 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்போ எத்தனை மடங்குனா கிட்டத்தட்ட 14 மடங்கு ஜாஸ்தியாக. ஓஹோ. மொத்தம் அந்த தொகையே வந்து வேல்யூ ஆடடு இதுதான் மதிப்பு கூட்டு இல்லை. கம்பெனி கொடுக்குற சரக்கு 14 ரூபா 15 ரூபாய்க்குள்ள வந்துடுது. இதில் வந்துட்டு வேல்யூ ஆடட் டேக்ஸு, கமர்ஷியல் டேக்ஸு, மற்ற இதர வகையெல்லாம் சேர்ந்து 140 ரூபா அரசு எம்ஆர்பியாக ஃபிக்ஸ் பண்ணுது. மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணுது. இப்போ கம்பெனி வந்து ஏறத்தாழ அந்த 25 ரூபா ரேட்டுக்கு தான் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கு. ஆமாம், அவ்வளோதான். ஓஹோ. 25 ரூபாய்க்கு வாங்கி 140 ரூபாய்க்கு விற்கிது. ஓ. அப்போ எவ்வளோ மொத்த தொகை கவர்மெண்ட்டுக்கு தானே? அப்போ மீதி 100 ரூபா 20 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ 120 ரூபா. நீங்கள் அந்த பக்கம்லாம் போயிருங்க. நீங்கள் 100 ரூபா ஒரு பாட்டிலுக்கு, 100 ரூபா ஒரு பாட்டிலுக்கு 100 ரூபா. இதில் வந்துட்டு ஜிஎஸ்டி கிடையாது, வேல்யூ ஆடட் டேக்ஸு, கமர்ஷியல் டேக்ஸு, இன்னும் பிற வகைகள் டேக்ஸ் வந்துட்டு இதில் கவரேஜ் ஆகுது. அப்போ இவ்வளவு லாபம் படக்கூடிய துறையில்
டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஒரு நியாயமான சம்பளத்தை கொடுக்கறதுல அப்போ உங்களுக்கு என்ன இருக்கு? 1,00,000 1,00,000 சம்பளம் கொடுக்கலாம் ஐஏஎஸ்க்கு. அப்ப என்ன இதுல இங்கே பிரச்சனைனா, இப்போ நாங்கள் இன்னைக்கு 4000 கடையில் இப்போ 3,217 கடை மூணுனது போக இது 4,046 கடை என்ன இருக்குங்க. இந்த 4,046 கடையில் ஊழியர் செய்கிற ஊழியர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 26,000 பேர். இதில் வரக்கூடிய ஒரு நாள் வியாபாரம் என்பது 100-120 கோடிங்க. இந்த 120 ஒரு நாள் வருமானம். ஆமாம், இந்த 120 கோடியும் 100 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 கோடி நேற்று நடந்த விற்பனை என்பது இன்னைக்கு காலையில் பேங்க் போயிடும். திருப்பி அரசுக்கு இது என்னவா அரசுக்கு போயிருதுங்க. எங்கள் அரசோட அக்கௌண்ட்டில் போயிருது, நாங்கள் கட்டிடுறோம், அரசுக்கு போயிருதுங்க. திருப்பி அரசு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு என்னவா தரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன தரும்? ஏதாவது ஒன்று தரணும்லங்க. ஏதோ 1 கோடி எல்லாத்தையும் விற்கிற எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு. வேலை செய்கிற எனக்கு ஏஜென்சிக்கு நீங்கள் எதாவது தரணும்ல. 20 1 கோடியாவது கொடுக்கணும். 1 கோடியாவது கொடுக்கணும்ல. ஃபுல்லி 30 இதுதான் ஏஜென்சி கமிஷனாக தருது. ஓஹோ, 100க்கு 0.30 தான் தருது. ஆமாம், 30 பைசா தருது. இதை வச்சு தான் தொழிலாளிக்கு சம்பளம், கரண்ட் பில்லு, இட வாடகை, ஏற்றுக்கூலி இறக்கக்கூலி, இது எல்லாமே தருது. இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க பத்தலைங்கிறதுக்காகத்தான் ரைடுங்கிற பேரில் வந்துட்டு ரைடு அடித்து அதுக்கு ஒரு பெனால்ட்டி போடுறது, பெனால்ட்டிக்கு ஒரு ஜிஎஸ்டி. உலகத்திலேயே தண்டத்துக்கு ஜிஎஸ்டி போடுறது ஒரே நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம் தான். சரி, உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த வரித்தொகை எவ்வளோ வருது தெரியுங்களா? 3 லட்சம் கோடி ஒரு நாளைக்கு. எங்கள் டாஸ்மாக்லையா? பொதுவாக 900 கோடி, 546 கோடி வரி வருவாய் மட்டும் வர்றது. டாஸ்மாக் விட்டுருங்க, மைனிங் அதெல்லாம் சேர்ந்து மொத்தம் 1000 கோடி வருது. ஆனால் உங்களுக்கு மட்டுமே 120 கோடி வருது. 120 கோடி. அதுதான் இவ்வளவு ஈட்டி கொடுக்குற இந்த தொழிலாளிக்கு நான் ஊட்டி தரேன், உங்கள் 120 ரூபாய் கொடுத்தேன், நீங்கள் எனக்கு திருப்பி எவ்வளோ தரணும்? 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு வெறும் 30. அதெல்லாம் கொடுக்க வேண்டாம், நல்ல சம்பளம் போட்டு நல்ல கண்ணி. நீங்கள் ஒழுங்காக அந்த ஏஜென்சி கமிஷனாக நீங்கள் ஒழுங்காக கொடுத்தா தான் என் நிறுவனம் வந்து டாஸ்மாக் ஊழியருக்கு சம்பளத்தை ஒழுங்காக கொடுத்துருவாங்கல்ல. நீங்கள் டாஸ்மாக் நிறுவனம் வருவாய் ஈட்டி தருது. அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் வந்துட்டு ரொம்ப அரசு தான் நிறுவனம் தான் எங்களை சொல்லணும்னா நிறுவனத்தையே அரசு சுரண்டுது. நிறுவனம் எங்களை சுரண்டுது, டாஸ்மாக் நிறுவனத்தை அரசு சுரண்டுது. இப்போ இதில் வந்து எங்கள் எம்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பளம், எங்கள் டிஎம்களுக்கு பார்த்தீங்கன்னா 90,000 80,000 1 லட்சம் சம்பளம். கடைக்கூடிய வேலை செய்யக்கூடிய விற்பனையாளருக்கு 10,000 12,000. நீங்கள் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா 3ஐயும் கூட்டி போனால் விற்பனை எங்களோட சம்பளம் வந்துட்டு 70,000 80,000 போயிடும். இது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ இந்த புதிய அரசு இதையெல்லாம் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுடைய கோரிக்கை நியாயமானது. இப்போ டாஸ்மாக் இதை வந்து ஆய்வு பண்ணோம்னா பெரிய பெரிய பிஹெச்டி வாங்கலாம் போல் இருக்கு. யாராவது ஒரு ஆள் பிஹெச்டி பண்ணால் கண்டிப்பாக டாக்டரேட் வாங்க முடியாதுல்ல. ஊழியருடைய வாழ்நிலை, சமூக பொருளாதார பின்னணி, எந்த ஸ்டேட்டஸ்லேருந்து வந்தால் இன்றைக்கி என்னவா இருக்கான், சமூகம் எப்படி பார்க்குது, இந்த ஆங்கிளில் எல்லாம் வந்துட்டு ஒரு ஆய்வு பண்ணால் அருமையான ஒரு பிஹெச்டி எடுக்கும். சரி, இந்த விஷயத்தை வந்து இந்த புதுசாக வந்திருக்கிற கவர்மெண்ட் இதில் வந்து மூழ்கி முத்தெடுத்தவங்க அதிமுக திமுக 50-55 ஆண்டு காலமாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க. அவங்களுக்கு இதெல்லாமே தெரியும். புதுசாக வந்திருக்கிற தாவேக்கால அதுவும் புதுசாக மந்திரிகளை போட்டிருக்காங்க. இவங்க எப்படி இதையெல்லாம் எதிர்கொள்வாங்க? இத்தனை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு காலமாக எடுக்குமே. மந்திரிகள் தானே புதுசு, ஏற்கனவே நிர்வாகம் என்பது பழசு தானே. அந்த பழசு தான் ஊழல்னு பேர் வச்சு தான் நம்ம பிரச்சனையே வந்துட்டு இருக்கு. எல்லா அதிகாரிகளும் அந்த இல்லை, ஏதோ 1-2 பேர் நல்லது இல்லை, எல்லா அதிகாரிகளும் அந்த வரையறைகளை கொண்டு போக முடியாது. நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கள வச்சு அவங்கள மாதிரி அதிகாரிகளை இப்போ ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதை சொல்லுங்க. அந்த அதிகாரிகளை உள்ள ஃபிட் பண்ணியிருக்காங்க. சரி, அவங்க வந்துட்டு இதை எப்படி சீரமைக்கிறது, ரீஃபார்ம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கடந்த 1 மாத காலமாக டிஸ்கஷன். இதை எப்படி பண்ணுறது, இந்த எம்ஆர்பி முதல்ல இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய தலையாய பிரச்சனை என்பது ஊழியருடைய பிரச்சனைலாம் பின்னாடி பார்த்துக்கலாம். சரி, 10 ரூபாய் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இன்னும் 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. 10 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்கன்னா நீதிமன்றத்தினுடைய டைரக்ஷனில் காலிப்பாட்டல் அமல்படுத்தப்பட்டிருக்கு. நான் உங்கள்கிட்ட நீங்கள் கஸ்டமரு, நான் பாட்டு வாங்கிக்கிறதுக்கு 10 பாட்டல்கிட்ட உங்கள்கிட்ட 10 ரூபா வாங்கினாலும் வாங்கலைனாலும் நான் தான் அந்த பாட்டலுக்கு பொறுப்பானவன். உங்களை 10 ரூபாய் வாங்கலை, ஆனால் நான் பாட்டிலுக்கு கணக்கு காமிக்கணும். பாட்டில் டெண்டர் எடுத்துருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட உங்களை வாங்காமல் இருந்தாலும் கூட நான் காசை போட்டு டெலி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கேன் கணக்கில். ஓஹோ, ஏன்னா நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில் இருக்கிறதுனால காலிப்பாட்டலுக்கு உண்டான கணக்குகள். இப்போ என் கடையில் ஒரு மாதத்துக்கு 30,000 பாட்டில் சேல்ஸ் ஆகுதுன்னா 30,000 பாட்டிலுக்கு நான் கணக்கு கொடுத்தாங்க. ஒன்றும் பாட்டிலாக கணக்கு கொடுக்கணும். 30,000 பாட்டில் 3 லட்சம் நீங்கள் வாங்கிட்டு போய் ரோட்டில் போட்டு போயிடுவீங்க. அந்த பாட்டுக்கு நான் கணக்கு கொடுக்கணும். ஒரு வேளை பாட்டில் வாங்கினீங்கன்னா 3 லட்சம் கொடுக்கணும், இல்லைன்னா 30,000 பாட்டில் கொடுக்கணும். ஓஹோ, சேல்ஸ்மேன் தான் இது பொறுப்பு. இது ரெண்டையும் கொடுக்கலைன்னா பாட்டிலுக்குரிய பில்லை போட்டு கொடுக்கணும். ஓஹோ,
இப்படி ஏராளமான சிக்கலை நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ தான் தானியங்கி மிஷின் கொண்டு வர்றாங்க, கம்ப்யூட்டரில் ஏதோ சொன்னாங்க. இது என்னது? இதெல்லாம் எங்களுடைய வேலைகளை குறைப்பதற்கு உண்டான நடவடிக்கை நிர்வாகம் எடுக்கணும். நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். நீங்கள் காலிப்பாட்டலில் நீங்கள் எந்த முறையை வேணாலும் வச்சு பயன்படுத்திக்கோங்க. எங்களை போட்டு நீதிமன்றத்தினுடைய டைரக்ஷனில் அதை வாங்க சொல்கிறீங்க. இப்போ இது வரைக்கும் வாங்கிட்டோம், எங்கள் கையிலேருந்து போட்டோம், வாடிக்கையாளர்கிட்டருந்து வாங்கின காசுகளை அதில் போட்டு டெய்லி பண்ணோம், கடையில் நடத்தினோம். இனிமேலும் எங்களால் அதை பண்ண வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு கிடைச்ச நல்ல பேர்லாம் போதும். இது வரைக்கும் வாடிக்கையாளர், அரசு தரப்பில், நிர்வாக தரப்பில் டாஸ்மாக் ஊழியர்கள் இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, தப்பாக பண்ணுறாங்கிற மாதிரி எங்களுடைய பேர்கள்லாம் கெட்டு சின்னாவனமாக இருந்துச்சு. இனிமேலும் நாங்கள் கடைசி காலத்துலையாவது நிம்மதியாக நாங்கள் இருக்கிறோம். கடவுளே வந்தாலும் இந்த 10 ரூபா வசூலை ஒழிக்க முடியாத ஒழிக்காட்டி இல்லை கடவுளே அந்த கோர்ட் டைரக்ஷனால தான் இந்த நெருக்கடிக்கு போய் ஆளாகியிருக்கோம். இந்த நெருக்கடிக்கு அரசு வந்துட்டு இந்த தானியங்கி மிஷின் மூலமாக அது இந்த மந்திரி 1 மாதம் சொல்லியிருக்காரு. 1 மாதத்துக்குள்ள மிஷினை வந்துட்டு டெண்டர் விடணும். அதுவும் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் அதுலேயும் தப்பு நடந்த விமர்சனம் வந்துடும். அதனால் அதையும் நீங்கள் ஃப்ரீ அண்ட் ஃபெயர் உங்களுக்கு டெண்டர் நடத்தணும். மாநிலம் முழுவதும் 4000 கடைகள்லையும் அதை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இட வசதி வேணும். இட வசதி இருந்தாலும் கரண்ட்டு வந்துட்டு இருக்கு. கரண்ட்டுக்கு இப்போவே நீங்கள் முழு அமௌண்ட் கொடுக்குறதில்ல. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் பின்னுக்கு நீங்கள் பண்ணாலும் கூட காலிப்பாட் இஷ்யூஸ்லாம் முதல்ல நீங்கள் செட்டில் பண்ணாமல் கடைகளில் இருக்கக்கூடிய ஏற்றுக்கூலி, இறக்கக்கூலி, கடை வாடகை, உடையிற பாட்டில் இது எல்லாம் ஒழுங்குபடுத்தினா தான் படியை மேலேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். வந்து கடைசியாக சுத்தம் பண்ணலாம் கீழே. இது எல்லாம் முறைப்படுத்திட்டு கடைசி எம்ஆர்பிக்கு வாங்க. எல்லாம் ஊழியர் தன்னால் விட்டுருவான். எனக்கு நியாயமான சம்பளம், எனக்கு 50,000 சம்பளம் வருதுன்னா நான் ஏன் போய் தப்பு பண்ணுவேனா? தப்பு பண்ணுவதற்கு கூட இருக்கணும் விடுவேனா? விடமாட்டேன். அப்போ இதையெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு சுத்தப்படுத்திட்டு கீழே வாங்க. நாங்கள் அரசோடு ஒத்துழைப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் சொன்னது மாதிரி இந்த 10 ரூபாயை நாங்கள் விட்டு ஒழிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுக்கு உண்டான வசதிகளை, கடைகளுடைய கட்டமைப்புகளை எல்லாம் மேம்படுத்திட்டு தான் இதுக்கு வருவது பொருத்தமாக இருக்கும். சரி, உங்களுக்கு இப்போ இந்த கடையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சம்பளம் மட்டும் கொடுக்குறாங்களா? வாடகைக்கு எவ்வளோன்னு கொடுப்பாங்க, கரண்ட்டுக்கு எவ்வளோன்னு கொடுப்பாங்க, இறக்குறக்கு ஏற்றுறதுக்கு இதுக்கெல்லாம் தனித்தனியாக கொடுக்குறாங்களா, இல்லை உங்களுக்கு தான் கொடுப்பீங்களா? அதை எப்படி கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ ஆரம்பத்தில் பெட்டி கேஷ் தான் ஒன்று கொடுத்தாங்க. வெறும் 300 ரூபாங்க. ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு. 300 ரூபாய்க்கு வச்சுட்டு ஒரு 2 சீப் ரேட்டு, 2 விளக்கமாக கூட இன்றைக்கி ஒரு ரேட்டில் வாங்க முடியாது. சரி, காலத்துக்கு ஏற்றது மாதிரி இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 வகைகள் தான் இருந்தது மதுனுடைய பேர். இன்றைக்கி கிட்டத்தட்ட 300-400 ஐட்டம் வந்துருச்சு. இதுலேயே இவ்வளோ மாற்றம் வரும்போது ஒரு கடைகளை இன்னும் அந்த 300 ரூபாயும் கடையில் கொடுக்குறதில்ல. உடையிற பாட்டலுக்கு அந்த சேதாரத்தை கழிவு கொடுக்குறதில்ல. அட்டைப்பெட்டி இப்போ எனக்கு 2000 பெட்டி வந்துச்சுன்னா ஒரு பெட்டி 5 ரூபா அப்படின்னா 2000 × 5 10,000 ரூபாய் நான் அந்த மாதம் முடிஞ்ச உடனே கடை கொடுக்கணும், அவர் அக்கௌண்ட்டில் கட்டிடணும். சரி, இப்படி எல்லாத்தையும் என்கிட்ட தூசி துப்பு கூட விடுறதில்லை. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து ஒன்று விடாமல் நிர்வாகம் வாங்கிட்டு எனக்கு கொடுக்க வேண்டியதை நீயே பார்த்துக்க அப்படின்னா எப்படி சரியாக இருக்கும்? அந்த 300 ரூபா கொடுக்குறாங்களா? அது வர்றதில்ல. அப்போ எப்படி நீங்கள் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் போகக்கூடிய கடை இருக்குது. தடுக்கி விழுந்த உடனே பேங்கில் இருக்குது. அப்போ குறைந்தபட்சம் ஆனகட்டியிலேருந்து ஒருத்தன், தடாகத்துலேருந்து ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா இந்த பக்கம் அன்னூர்லேருந்து கோயில் பாளையத்துக்கு வரணும்னா 10 கிலோமீட்டர் போக்குவரத்து எப்படி? பெட்ரோல் அலவன்ஸ், உயிரை அரசுடைய பணத்தை உயிரை பணைய வச்சு வெட்டுக்குத்து வாங்கி, துப்பாக்கி சூடு வாங்கி எல்லாம் போய் அரசுடைய கஜானாவுக்கு சேர்க்குறோம். அதுக்கு போக்குவரத்து செலவு கூட ஒன்று தரலைன்னா அப்போ இந்த காசு எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க? இந்த செலவுகளை எல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது. இதையெல்லாம் கேட்கும்போது தான் அனுசரிச்சுப்போங்கப்பா, அதாவது மேனேஜ் பண்ணிக்கங்க, இதெல்லாம் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பாட்டுக்கு 10 ரூபா தவிர வேறு வகையில் எப்படி வருமானத்தை ஈட்டுறது? வேறு அதனால தான் இந்த 10 ரூபாய்ங்கிறதுல போய் நிற்க வேண்டிய நெருக்கடி வந்துச்சு. ஆரம்ப காலங்களில் 2 ரூபாய்க்கு தாங்க விற்றோம். கடையுடைய அன்றாட செலவுக்கு, இந்த பாட்டில் உடையிறதுக்கு 2 ரூபா கூட வச்சு, ஆமாம், அந்த கரண்ட் பில்லுக்கு, கட்டட வாடகைக்கு, இந்த அட்டைப்பட்டியெல்லாம் வந்துட்டு சேதாரம், அந்த டேமேஜ் வரதை பற்றிலாம் இதுக்கெல்லாம் ஆரம்பத்தில் 2 ரூபா இருந்தது. ஒரு இடத்துல 3 ரூபாயை மாறிச்சு. சில்லறை தட்டுப்பாடுனால கடைசியில் கிடைக்க மாட்டேங்குது. 5 ரூபாய்க்கு போச்சு. அப்புறம் ஒரு பொறுப்பு வந்துச்சு, நீ 5 ரூபா வைக்கிற, எங்கிட்ட கூட 10 ரூபாய் மாற்றினாங்க. பாட்டில் தனியாக 10 ரூபா, இது தனியாக 10 ரூபா. அப்போ
ஆமாம் 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 அதான் எனக்கு ஸ்டிக்கர் confuse ஆயி. ஸ்டிக்கர் 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 10 ரூபா. ஸ்டிக்கர் என்பது அது ஒரு பாட்டிலுக்கு. ஸ்டிக்கர் என்பது டெபாசிட்டுங்க. நீங்கள் வாங்குகிற மது பாட்டிலுக்கான டெபாசிட். அதை பாட்டில் கொண்டாந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பைசா அவங்க கொடுத்துருவோம். இல்ல அது ரெக்கார்டு. ஆமாம், அது ரெக்கார்டு. ரெக்கார்டு இல்லாம இது 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 வந்துட்டு இந்த மாதிரி கடைகளுடைய இதுதான் பிரச்சனைக்கான காரணமே. ஆமாம், கடைகளுடைய இதர செலவுகளை நீங்களே சமாளிச்சுக்கங்க, அனுசரிச்சுக்கங்கன்னு எங்கள் மேலே தள்ளனுடைய விளைவு அனுசரிப்பு தான். அது 2 ரூபாயிலிருந்து 5 ரூபாயா போச்சு. 5 ரூபாய்க்கு வந்ததுக்கு பிறகு ஒரு அதிகார வர்க்கம் வந்துட்டு ஒரு குரூப் மையம் வந்துட்டு எங்களை 10 ரூபாய் நோக்கி தள்ளி கடைசியில் இப்போ 10 ரூபா உலகம் முழுவதும் பேசு பொருளாகி அது அரசியலாகி இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இன்றைக்கி மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் 10 ரூபா நிற்கிது. இந்த அனுசரிப்பு தான் ஊழலாக மாறி அதுதான் நிற்கிதுங்க. இது எங்களுக்கு வேண்டாங்க. எங்களுக்கு ஒரு நியாயமான சம்பளம், நல்ல ஒரு கட்டமைப்பு. இப்போ கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வேலை செய்கிறத ஒரு கௌரவமாக கண்ணியமாக அது மாற்றிருக்கு அந்த அரசு. தாவேக அரசும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் டாஸ்மாக் இந்த நிறுவனத்தை ஒரு கௌரவமானதாக கண்ணியமிக்கதாக மாற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை நோக்கி அமைச்சருடைய பயணமும் இருக்குது. ரொம்ப நாளாக இழுத்து போடாமல் கூடிய விரைவில் இந்த ஊழியருடைய வாழ்க்கையில் ஒரு சுபிச்சமான மாற்றத்தை, அரசின் மீதான ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையெல்லாம் நீங்கள் மீட்டெடுப்பார்னு நாங்கள் நம்புகிறோம். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி தோழர்.